வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. டீசல் படத்தோட ட்ரெய்லர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஹரிஷ் கல்யாணோட ஃபிலிமோகிராஃபியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் சொல்லலாம். பிகாஸ் இந்த படம் வந்து மேக்கிங்கே அவ்வளோ நாள் எடுத்தாங்க. தென் இந்த படத்துக்கு பின்னாடி அவ்வளோ ரிசர்ச் போயிருக்கு. ஐ திங்க் 7 years ப்ளஸ் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்ததில் அப்படி தான் நான் படித்தேன். 7 வருஷம் சம்திங் வந்து இந்த படத்துக்கான ரிசர்ச் ஒர்க்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் அதெல்லாமே சேர்த்தே சொல்கிறேன். அவ்வளோ நாள் வந்து மெனக்கிட்டுருக்காங்க. அண்ட் அந்த கதையோட கரு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருந்திருக்கிறனால தான் இவ்வளோ இறங்கி அவங்க அந்த ரீசர்ச் பண்ணி கரெக்டாக டெலிவர் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படத்துக்கு. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, படம் ரேப் பண்ணுறப்போ எத்தனையோ லொக்கேஷன்ஸ், லைக் அவ்வளோ லொக்கேஷன்ஸ் அங்கே போய் ஷூட் பண்ணது, அது எல்லாமே பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ மொதல் ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். மார்க்கெட்டில் பெட்ரோல் 100 ரூபா, டீசல் 90 ரூபா. ஆனால் அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்குது? யாரோடைய குரல்? மணிக்கண்டன். முன்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. பழைய காலத்து எல்லாருக்கும் பின்னால் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். ஹரிஷ் கல்யாண் நல்லா இருக்கு. ஓகே, வலையில சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. மேல மிதக்கிறேன். இந்த பாட்டு செம்ம வைபு தேட்டரில். இந்த 3 நாளைக்குள்ள திருடு போன அந்த 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயில கண்டுபிடிக்கும். 2 கோடி லிட்டர் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடியும். வினய் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்கும். வேடிக்கை மட்டுமே மக்களால் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு விளையாடவே தெரியாத 2 அம்பையருங்க நான் இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுலாம் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நல்லா ஆடுறவன் களத்தில் இறங்கினா ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த 2 அம்பையருங்களுக்கும் புரிய வைக்கணும்ல. சண்டை செய்கிறோம். ஒன் ஆக்ஷன் இருக்கு. மொத்த ஆளா மொத்த பெரிய சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? வேர்ல்ட் வைட் 17 பவர் பேக் ட்ரெய்லருங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஒன்று, இந்த கதை வந்து மேபி 2 டைம்லைனில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் 90s 80s அந்த டைம்லேருந்து இப்போ இப்போ இருக்கிற நம்ம டைம்லைன் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதில் வந்து அவங்க ஹேர் ஸ்டைல்லாம் இருக்குல்ல, விவேக் பிரசன்னா, அப்புறம் அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் இந்த படம் சரி போதா சனிவாரம்லாம் இருப்பார் அவர். ஸோ ஆதி படத்தெல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவரோட லுக் எல்லாமே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த பழைய காலத்து ஸ்டைலில் 90s 80s வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான லுக் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ், அதில் நடக்கிற அந்த மாஃபியா அதெல்லாமே சார்ந்து தான் படம் வருது. அண்ட் போலீஸாக வந்து வினய் இருக்கார். வினய் அவர் வந்து ஒரு பேட் காப்பாக வராருன்னு நினைக்கிறேன். பொலிட்டீஷியன் தான் நினைக்கிறேன். மாற்றான் படத்தில் இருந்தார்ல, எனக்கு அவர் பேர் தான் டக்குன்னு ப்ளக் பண்ண முடியல. அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 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 கார் பாயிண்ட்டாக வந்து ஹரிஷ் கல்யாண் இருக்கார்ல. ஸோ அவரோட இன்ட்ரோ அந்த இதெல்லாமே நம்ம பார்த்தோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹரிஷ் கல்யாண் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் அந்த ஜேர்னியில் ஹரிஷ் கல்யாண் அண்ட் கவின் இவங்க 2 பேருக்கும் அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாமே சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து பெரிய அப்ரிசியேஷன் பண்ணி ஆகணும்.
ரெண்டாவது அந்த லுக்கெல்லாம் அமைஞ்சிருது நினைக்கிறேன். ஹரிஷ்க்கு வந்து ஒரு பேடி ஸ்டைலான லுக்கும் இருக்கும், லவர் பாய் அந்த ஸ்டைலான லுக்கும் வந்து செட் ஆகும். வெரி ஃபியூ பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி லுக்லாம் வந்து செட் ஆகும்ல. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தேம் இஸ் ஹரிஷ். எனக்கு வந்து இஸ்பேட் ராஜா இதயராணி அந்த படம் தான் வந்து ரொம்ப பிடிச்ச படம் ஹரிஷ் கல்யாணோட. ஸோ அதில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அக்ரெசிவான பர்சன், அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் அதெல்லாமே. தோ பியார் பிரேமா காதல் வந்து எனக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. பட் எனக்கு இஸ்பேட் ராஜா இதயராணி தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்தேன். ஸோ இதில் பார்க்குறப்ப அதில் அந்த ரொம்ப இன்டென்ஸான லுக்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் இருக்கட்டும், அதெல்லாமே வந்து நல்லா எப்படி சொல்கிறது கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதேமாரி அவர் எடுக்கிற ஸ்கிரிப்டும் வந்து பேக் டு பேக் வந்து ரொம்ப நல்லா எங்கேஜிங்காக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியாகவும் இருக்குது. லைக் லப்பர் பந்தா இருக்கட்டும், இப்போ வந்து பார்க்கிங் நேஷ்னல் அவார்டு அடிச்சிச்சு, டைரக்டர்ஸு ஸ்க்ரீன் ரைட்டர் அதெல்லாமே சேர்த்து. ஸோ ஐ திங்க் டீசல் வந்து அந்த வரிசையில் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க மக்கள் மத்தியில் பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாட்டு வந்து திபு சார் வந்து பியர் சாங்னு ஒன்று வெளியாக்கி அந்த டைமில் அந்தளவுக்கு ஹைப் ஆச்சா தெரில. பட் கொஞ்ச நாள் கடந்து பார்த்தா அந்த அந்த கட்டெல்லாம் வந்து எல்லா கல்யாணத்துலேயும் சரி, இங்கே மலேசியாலலாம் வந்து அது கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டிக்டாக் ட்ரெண்டு இப்படி திரும்பி அதெல்லாம் செய்வாங்கல்ல அது. அப்புறம் இப்போ திரும்ப அந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு வந்து தேட்டரில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. இன்னும் 2 பாட்டு எஸ்டிஆர் ஒரு பாட்டு பாடியிருந்தார். அதில் வந்து ஒரு 300 டான்சர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தென் இப்போ இன்னொரு பாட்டு வெளியானுச்சு, நான் அது 2 ஒன்றும் கேட்கல. பட் படமாக பார்க்குறப்ப எனக்கு வந்து தீபாவளிக்கு வந்து நல்ல மீல்ஸாகவும் இருக்கும், பிகாஸ் இமோஷ்னல் சைட்ஸும் இருக்குது. ரெண்டாவது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது என்னன்னா, அந்த அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, அந்த டீசல் சம்மந்தப்பட்டு பேசுகிறாங்க. ஏன்னா சில விஷயம் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்போ ரொம்ப ஆர்வமாக நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்து நான் வெயிட் பண்ணுறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்களும் வந்து இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி படத்துக்கு இப்போ தீபாவளியில் வெளியாக போகிற படத்துக்கு 2 ட்ரெய்லர் வந்து வெளியாயிருச்சு. இன்னும் 1 இருக்குது பைசன். ஐ திங்க் 12th வந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டோன்னா நம்ம வந்து துருன் பண்ணிட வேண்டியதான் தீபாவளிக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது இருக்கும். ஸ்டே டியூன் guys.